ஐபிஎல்லுடைய மினி ஏலம் நடந்தது. இதுல வந்து நம்ம வீரர் மதீச பத்திரனை வந்து அதாவது ஐபிஎல்லே கொடுக்கப்படுகிற அதி உயரான தொகை கொடுத்து வாங்கப்பட்டிருக்காரு. 18 கோடி இந்திய ரூபாய். கிட்டத்தட்ட இங்க பார்த்தோம்னு சொன்னா இலங்கை ரூபாயில் ஒரு 65 முதல் 70 கோடி வரும். 70 கோடி வரும். மதிச பத்திரனையும் அவ்வளவு விலை கொடுத்து வாங்குறதுக்கான காரணம் என்ன? மதிச பத்திரனவை அவர்களால் பாவிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கின்றது. அது இலங்கை அணியால் சென்னை சூப்பர் கிங்ஸின் பல போட்டிகளில் மாற்றங்களை மேற்கொண்டார், வெற்றிகளை பெற காரணமாக அமைந்தார். இவருடைய ஆக்ஷன் சரியான முறையில் பாவிக்கப்பட்டால் சரியான முறையில் இவரை பாவிக்கலாம் என்று இன்டர்நேஷனல் லீக்ஸ், அதாவது வெளிநாடுகளில் இருக்கின்ற T20 லீக்ஸை முகாமித்துவம் செய்கின்றவர்கள் நம்புகின்றார்கள். இல்லாவிட்டால் இவ்வளவு பணத்தை கொட்டி அவரை ஏன் இலங்கை அணி பயன்படுத்தல? இந்தியாவுடைய ஐபிஎல் அவரை அவ்வளவு நம்புகிறது, அவரை பயன்படுத்தலாம். அந்த நம்பிக்கை இங்கே இல்லையே. அதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது. ஏன் இவ்வாறு இவரை பாவிக்காமல் விடுகின்றீர்கள்? இதுதான் சந்திரன் நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயம். சிறிய வயது வீரர்களுக்கு இன்னும் காலம் இருக்கின்றது, மூத்தவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவோம் என்கின்ற ஒரு மனநிலைமை இலங்கைக்குள் இருக்கின்றது. மதிச பத்திரன மாதிரி ஒருத்தரை இலங்கை அணியுடைய பிரதான வேகப்பந்து வீச்சாளராக பயன்படுத்தக்கூடிய காலம் தான் இதுதான். இதுக்கு மேல அதை தாமதிக்கும் போது அதனுடைய காலம் போயிடும். அந்த இந்த காலத்தை, இந்த இளமை காலத்தை ஐபிஎல் சரியா பயன்படுத்துறாங்க. ஐபிஎலுக்கு தேவை அதுதானே. அந்த நேரத்தில் யார் திறமையாக இருக்கின்றார்களோ அவர்களை எடுத்து அவர்களை பாவித்து விட வேண்டும். அதைத்தான் அவர்கள் சரியாக இலங்கை அணி செய்யறது மிக மோசமான ஒரு செயல். இது நான் சொல்கின்றேன், இலங்கையில் அணியில் மாத்திரமில்லை சந்திரன், இலங்கை கிரிக்கெட்டின் அடிப்படையில் இருக்கின்றது. 13 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட்டில் அணித்தலைவர்கள் பொறுப்பு எவ்வாறு வழங்கப்படும் என்றால், இந்த வருடம் 13 15 செல்வார் தானே, அவர்களுக்கு தான் அணித்தலைமை பொறுப்பு வழங்கும். ஆனால் 11 வயது 12 வயதில் மிகச்சிறந்த தலைவர் ஒருவர் இருப்பார், அவருக்கு வழங்க மாட்டார்கள். அவருக்கு ஒரு உபத்தலைவர் போஸ்டை சொல்லி விட்டுருவாங்க, சின்னப்படியன் என்று விடுவது. அவர் இந்த வருஷம் வெளியால போறார், அப்ப பாவம் அவரு கேப்டன் கொடுப்பான். ஆனா அந்த சின்னப்படியன் என்று சொல்லுவோமே, அவர் தான் டீமை ஃபுல்லா நடத்துறது. இவர் போய் டொஸ்ஸை போட்டுட்டு வருவார், கேப்டன் என்ற பேரளவில் இருப்பார். இது அடிப்படையில் சிறிய காலத்தில் இருக்கின்ற பாடசாலை மட்டம், கழக மட்டம், இது இரண்டிலும் இருக்கின்றது. அந்த மனநிலைமை இருக்கின்றது. இது இப்படியே தானே கடத்தப்பட்டு செல்ல போகின்றது. இலங்கை கிரிக்கெட் வரையில் கடத்தப்பட்டு செல்ல போகின்றது. இங்கே சிறிய வயது வீரர்கள் என்றால் அவர்களுக்கு இன்னும் காலம் இருக்கின்றது. மூத்தவர்களை முதலில் பாவிப்போம், அவர்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவோம். இங்கே வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது என்பதில் சிந்தனை இருக்கின்றதே தவிர திறமைகளுக்கு முன்னுரிமை வழங்குவோம் என்ற சிந்தனை பின்னுக்கு தான் இருக்கின்றது. அந்த மாதிரி இதே ஒரு உதாரணம், மதிச பத்திரனவே ஒரு உதாரணம். நிறைய இதுல பார்க்கும்போது அட பாவிகளா, இந்த ஒரு பந்து வீச்சாளர்களை நமக்கு பயன்படுத்த முடியாம என்னென்னலாம் செய்து வச்சிருக்க. முக்கியமான போட்டிகள்லேயே ஐபிஎல்லுடைய பல போட்டிகளை மாற்றினவர். அது சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க அதனால விளையாடுற ஒருத்தருக்கு வந்து நிறைய காசு கொடுக்குறதோ காசு இல்லையோன்றதான் முக்கியம் இல்லை. என்னதான் அவங்களோட மனநிலையிலுக்கு இந்த போட்டியை சரியா வெல்லணும் அப்படின்றதுல எந்த விதமான பின்னடைவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. இன்னும் ஒரு தடவை நீங்கள் சொன்ன மாதிரியே சந்திர எடுப்பமாக இருந்தால், ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மிகப்பெரிய லாபம் ஈட்டுகின்ற நிறுவனம், அது காட்டப்படுகின்றது. இப்பொழுது வெள்ள நிவாரணத்துக்கு மிகப்பெரிய தொகை ஒன்று அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டது. எனவே இலங்கை அணியை வெல்ல வைப்பதற்கே ஒரு வீரருக்காக நாங்கள் அந்த பணத்தினை அவ்வாறு ஒரு பணத்தொகையினை செலவிடக்கூடாது, கண்டிப்பாக செலவிட வேண்டும். இலங்கை கிரிக்கெட்டுக்கான வருமானம் எங்கேருந்து வருகின்றது? இலங்கை அணி மூலமாக. அந்த இலங்கை அணி வருமானம் வரும் வீரர்கள். எனவே அந்த வீரர்களுக்கு செலவழித்து உருவாக்கினால், அல்லது அவர்கள் என்ன கவனம் செலுத்த வேண்டும் என்று உருவாக்கினால் என்ன நினைக்கிறாங்க, ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல உள்ள மிகப்பெரிய பிள்ளை இலங்கை வீரர்கள் தானே, அவன் இவ்வளவு கொடுத்தா காணும், இதை பண்ணா காணும், இனி இவ்வளவு விளையாடினா போதும், இனி உனக்கு வயசு குறைவு, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு இருந்துக்கோ, இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க. அவங்க இவங்களே உருவாக்கியிருக்காங்க, தங்களுக்குள்ளே அதை உருவாக்கி தங்களுக்கு ஏற்ற மாற்றிக் கொள்றது. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். மாற்றம் எப்போது வரும் பார்க்கலாம். வரும் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் காத்து. எனக்கு தெரிஞ்சு மதிச பத்திரனை இந்த தொகைக்கு அடுத்த முறை ஏலத்துல இதை விட பெரிய தொகைக்கு போற அளவுல விளையாடணும். அப்பதான் இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு மூஞ்சில கரிய பூசணமா இருக்கும். அடுத்த வருடம் நான் நினைக்கிற மாதிரி திருப்பி பகிரங்க ஏலம், முழுமையான வீரர்களும் ஏலத்துக்கு வருவார்கள். அந்த வேலை செய்யும். அந்த நேரத்தில் இன்னும் அதிகமான தொகைக்கு வாங்கப்படும். இப்பொழுது ஏற்கனவே இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்ல இருக்க தெரிவுக்குழுவும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் எங்க போய் மூஞ்ச வச்சுக்கொள்ளும், அதை பற்றி அவர்கள் எடுத்துக்கொள்வதாக தெரியவில்லை. அதே போன்று இன்னும் ஒரு தெரிவு, எங்களுடைய பத்தும் நிசங்க 4 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார். பத்தும் நிசங்க ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இம்முறை ஐபிஎல்லில் என்னை பொறுத்தவரையில் ஒன் ஆஃப் த டாப் இருப்பார். வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக வருவார். அவர் 2 அவங்களுக்கு தான் தெரியுது. ஓகே, இலங்கை அணி என்னும் போது யாரெல்லாம் வந்து சரியா விளையாடுவாங்கன்றத ஐபிஎல் சரியாக கணக்கெடுத்திருக்கிறது.
அதுல எந்த ஒரு மாற்றம் சரியாக கணக்கெடுத்திருக்கிறது. நுவான் துஷாரவை தேவையில்லாத வீரர்கள் எடுக்க மாட்டாங்க. நுவான் துஷாரவை ஏலத்துக்கு விடாமல் வைத்திருக்கின்றார்கள். துஷ்மந்த சமீரவை ஏலத்துக்கு விடாமல் வைத்திருக்கின்றார்கள். ஆனா இங்கே வனிந்து ஹசரங்க இப்பொழுது ஏலத்தில் அடிப்படை விலையில் 2 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார். எனவே இவர்கள் இலங்கையின் முக்கியமான வீரர்கள் விளையாடப் போகின்றார்கள். எனவே அவற்றை இலங்கை மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலும் துடுப்பாட்டம் பந்து அவருக்கு இன்னும் அதிகமான தொகை கொடுக்கப்பட்டிருக்கலாம். அவர் போகவில்லை. மற்ற தெரிவுகள் அவர்களுடைய அணியில் இருக்கின்ற நிலைமைகளை பொறுத்து தானே வாங்குவார்கள். எனவே இதன் அடிப்படையில் IPL நிறைவுக்கு வந்திருக்கின்றது. மறுபுறத்தில் கேமரூன் கிரீன் இவர் தான் இந்த முறை 25 கோடிக்கு வாங்கப்பட்டிருக்கின்றார். அதுவும் சந்துரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்ன அப்படி என்னதான் இருக்கு எனக்கு விளங்கலையே. அவர்கள்ட்ட அந்த தேவை இருக்கின்றது. அவர்களை எந்த அளவுக்கு அவர்கள் பாவித்துக் கொள்ள போகின்றார்கள் பாருங்கள். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் 25 கோடிக்கு கேமரூன் கிரீனை வாங்கி இருக்கின்றது. அதே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் மதிஷ பத்ரனையும் 18 கோடிக்கு வாங்கி இருக்கின்றார்கள். எனவே அள்ளி கொடுத்து வாங்கி இருக்கின்றார்கள். இந்த இருவரையும் அவர்கள் எவ்வாறு பாவிக்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த முறை வாங்கி இருக்கின்ற வீரர்கள் கேமரூன் கிரீன், மதிஷ பத்ரன, ரச்சின் ரவீந்திரன். இவர்கள் 3 பேருமே கட்டாயமாக விளையாட போகின்ற வீரர்கள். அதுக்கு தான் சும்மா பெனல் வைக்க வாய்ப்பே இல்லை. ரச்சின் எல்லா போட்டியும் விளையாடணும். இவை மிக முக்கியமாக இங்கே வாங்கப்பட்டதாக இருக்கின்றது. எனவே இவற்றை தாண்டி 77 வீரர்கள் இம்முறை IPL இந்த மினி ஏலத்தில் வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். இவைதான் முக்கியமான விடயங்கள். எனவே IPL பரபரப்பு, விவாதம், சூடு ஆரம்பித்திருக்கு. உலகக்கண்ணம் முடியுது. ஒரு கொண்டாட்டம் முடிய அடுத்த மாபெரும் கொண்டாட்டம் இந்தியாவில் காத்திருக்கின்றது IPL.